வணக்கம் நண்பர்களே, இது அக்ரி தமிழ் 360. இன்னைக்கு நாம இந்த வீடியோ பதில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கால்நடைகள் வளர்க்குறதுக்காக ஒரு ஷெட்டு போட போகிறோம். அந்த ஷெட்டு வந்து எப்படி போகிறது அப்படிங்கிற பற்றின ஒரு முழுமையான தெளிவான விளக்கத்தோட பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் அந்த ஷெட்டு போகிறதுக்கு எவ்வளோ செலவாச்சு அப்படிங்கிறதையும் நம்ம வந்து தெளிவாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம போடக்கூடிய ஷெட்டோட அளவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 அடி அகலம் 20 அடி நீளம் அப்படிங்கிற அளவில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4 மாடுகள் வந்து கட்டக்கூடிய அளவில் ஒரு ஷெட் வந்து போட போகிறோம். ஷெட்டோட அமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் சைட் டாப் வந்து இறக்க போகிறோம். அதாவது ஒரு பக்கம் மட்டும் இறங்கி இருக்கிற மாதிரி ஒரு அமைப்பில் வந்து இந்த ஷெட் வந்து போட போகிறோம். இப்போ இந்த மாட்டு கொட்டைக்கு அதாவது இந்த ஷெட் அமைக்கிறதுக்கு தேவையான மெட்டீரியலை பற்றி பார்க்கலாம். இந்த சிமெண்ட் பந்தக்கால்களோட அளவு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 அடியில் வந்து 3, 8 அடியில் வந்து ஒரு 3 வந்து வாங்கியிருக்கோம். இப்போ 10 அடி உயரம் இருக்கக்கூடிய இந்த சிமெண்ட் பந்தக்கால் பார்த்தீங்கன்னா நெட்டத்துக்கு அப்புறம் அதாவது 2 அடி பார்த்தீங்கன்னா தரைக்கு கீழே வந்து நெட்டுருவோம். அதனால் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா 8 அடி வந்து நமக்கு வந்து மேலே உயரம் இருக்கிற மாதிரி அமைப்பில் வந்து இந்த ஷெட் வந்து போட போகிறோம். பந்தக்கால்கள் நடுறதுக்கான குழியோட ஆழம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 அடி. அதாவது நூல் பிடிச்சி மூளை மட்டை எல்லாம் பார்த்து கரெக்டாக வந்து 6 குழிகள் வந்து எடுத்துக்கிட்டோம் 2 அடி ஆழத்தில். இந்த பந்தக்கால்கள் நடுறதுக்கான குழி வந்து கொஞ்சம் முன்னப்பண்ண இருந்தாலும் சரி, ஆனால் பந்தக்கால்கள் நெடும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக நூல் பிடிச்சி அந்த பந்தக்கால் வந்து ஒரே நேர்கோட்டில் இருக்குதா, கரெக்டான அலைன்மெண்ட்டில் மூளை மட்டும் எல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கிட்டு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து மண் போட்டு நம்ம வந்து கடப்பாறையில் வந்து குத்தி விட்டு அந்த பொசிஷன் வந்து கரெக்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். இப்போ இப்படி நெட்டுக்கூடிய அந்த பந்தக்கால் வந்து சரியான நேர்கோட்டில் செங்குத்தாக இருக்கா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணிவிட்டு பிறகு பார்த்தீங்கன்னா மேலேருந்து ஒரு 1/2 அடி ஆழத்துக்கு பார்த்தீங்கன்னா கலவை இப்போ அதாவது ஜல்லி போட்டு கலவை வந்து போட்டு பேக் பண்ணிட்டோம். இப்போ இந்த பந்தக்கால் நெட்டிருக்கக்கூடிய அமைப்பு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து 1 அடி ஆழத்துக்கு பார்த்தீங்கன்னா மண் போட்டு பேக் பண்ணி அதுக்கு மேலே 1 அடி ஆழத்துக்கு பார்த்தீங்கன்னா கலவை போட்டு ஜல்லி போட்டு பேக் பண்ணியிருக்கோம். அடுத்தபடி ஷெட்டுக்கு தேவையான மேலே போடக்கூடிய இந்த ஸ்டீல் பைப்பை பற்றி பார்க்கலாம். இந்த ஸ்டீல் பைப்புகள் பார்த்தீங்கன்னா சைஸ் வந்து 1.5 இன்ச்சு அளவுடைய பைப்பு. ஒரு லென்த்து பார்த்தீங்கன்னா 20 அடி நீளம் வரும். அந்த மாதிரி ஒரு 3 லென்த்தும் கூட பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 லென்த்தும் வந்து எடுத்துருக்கோம். மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு 3.5 லென்த்து வந்து எடுத்துருக்கோம். மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு 70 அடி நீளத்துக்கு வந்து வரும். இப்போ இந்த ஸ்டீல் பைப்போட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடைக்கணக்கில் தான் நம்ம வந்து வாங்க முடியும். இந்த பைப்பு வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 3500 ரூபா அந்த ரேஞ்சுக்கு வந்து வரும். அதாவது கிலோ வந்து 85 ரூபா அந்த ரேஞ்சுக்கு வந்து இந்த பைப் வந்து வாங்கியிருக்கோம். இந்த பைப் பார்த்தீங்கன்னா வாங்கும்போது மேலே வந்து நல்ல ஒரு ஆயில் போட்டு ஒரு ஃபினிஷிங்கில் இருக்கும். அதாவது துரு பிடிக்காத ஆயில் பூசி வச்சுப்பாங்க. அந்த ஆயிலெலாம் ரஸ்ட் எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா ப்ராப்பராக வந்து ப்ரைமர் பெயிண்ட் அடித்து அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு பெயிண்ட் அடித்து துருப்பு வந்து ஃப்யூச்சரில் வந்து துரு பிடிக்காமல் லைஃப் வந்து ரொம்ப நாளைக்கு வர மாதிரி நல்லா ஒரு ப்ராப்பராக பெயிண்டிங்லாம் பண்ணி அடுத்து ஷெட் வேலையை வந்து ஆரம்பிச்சிட்டோம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இப்போ வாங்கியிருக்கக்கூடிய இந்த 3 லென்த்து நீளமாக இருக்கக்கூடிய அந்த 20 அடி நீளமாக இருக்கக்கூடிய அந்த 3 லென்த்தில் ஒரு லென்த்தை பார்த்தீங்கன்னா 2ஆக வந்து கட் பண்ணிட்டோம். அதாவது குறுக்க போடக்கூடிய 10 அடி நீளத்துக்காக பார்த்தீங்கன்னா ஒரு பைப் வந்து 2ஆக கட் பண்ணிக்கிட்டோம். இப்போ நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா 20 அடியில் வந்து 2 பைப்பும் 10 அடியில் பார்த்தீங்கன்னா 3 பைப்பும் வந்து கிடச்சிரும். இப்போ இந்த பைப் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அந்த நெட்டை பந்தக்கால்கள் மேலே வச்சுட்டு கரெக்டாக எந்தெந்த இடத்துல எந்தெந்த பைப் வந்து ஜாயிண்ட் ஆகுது அப்படிங்கிறத கரெக்டாக வந்து மார்க் பண்ணிவிட்டு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அந்த பைப் வந்து திரும்ப வந்து கீழே எடுத்து பஞ்சிங் பண்ணக்கூடிய ராடை வச்சு பார்த்தீங்கன்னா பஞ்சிங் பண்ணி வந்து ஹோல்ஸ் வந்து போட்டுக்கிட்டோம். இப்போ இந்த இடத்துல கவனிக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த பஞ்ச் பண்ணும்போது 1 mm வந்து கொஞ்சம் மாறி போனாலும் பார்த்தீங்கன்னா போல்ட் போடும்போது வந்து சிக்கலாகி போயிடும். அதாவது கொஞ்சம் வந்து நம்ம வந்து நகர்த்தி வந்து ஹோல்ஸ் போட்டாலும் கூட அந்த போல்ட் வந்து சரியாக வந்து உட்காராது. அதனால் வந்து கரெக்டாக வந்து மார்க் பண்ணி வந்து பஞ்சிங் வந்து போட்டுக்கணும். முன்னாடியே பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து பார்த்து ஹோல்ஸ் போட்டுக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா ஒரு போல்ட் வந்து செட் ஆகலை அப்படின்னாலும் மற்ற போல்ட் எல்லாத்தையுமே கழட்டிட்டு நம்ம வந்து திரும்ப வந்து கீழே எடுத்து வச்சு பஞ்சிங் பண்ணி நம்ம வந்து திரும்ப வேலை வந்து ரொம்பவும் அதிகமாகிடும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த இரும்பு பைப்பையும் அந்த சிமெண்ட் பந்தக்காலையும் நம்ம வந்து ஜாயின் பண்ணணும், டைட்டாக வந்து கட்டணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா ஹெவியாக இருக்கக்கூடிய அந்த கட்டுக்கம்பி வச்சு ஃபுல்லாக வந்து 6 பந்தக்கால்லையும் நல்லா வந்து டைட்டாக வந்து கட்டியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரேம் ஒர்க் எல்லாமே முடிஞ்சு இப்போ மேலே வந்து ஷீட்டு போட்டோம் அப்படின்னா இந்த ஷெட் வந்து கம்ப்ளீட் ஆகிரும். இப்போ இதுக்கு வந்து ஓடோட அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 அடி நீளம் இருக்கக்கூடிய அந்த ஷீட் வந்து வாங்கியிருக்கோம். இந்த ஷீட்டோட ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஓடு வந்து கிட்டத்தட்ட ஒரு 640 ரூபா அந்த ரேஞ்சுக்கு வந்து கிடைக்கும். மொத்தமாக பார்த்தீங்கன்னா 6 ஷீட் வந்து போட்டிருக்கோம். இந்த 6 ஷீட்டு போட்டோம் அப்படின்னாலே அந்த 20 அடி நீளத்தை வந்து கரெக்டாக வந்து கவர் பண்ணிக்கும்.
ஹோலில் வந்து பஞ்ச் பண்ணி இந்த ஹூக்கு போட்டு வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதாவது 90% பார்த்தீங்கன்னா இந்த ஷெட் ஒர்க் வந்து முடிச்சிட்டோம். ஏன் 90% சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஷெட்டில் பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து ஒரு சில ஒர்க்கெல்லாம் இருக்குது. அதாவது கீழே பார்த்தீங்கன்னா தரை வந்து போடணும். அது மட்டும் இல்லாமல் அந்த ஷெட்டோட ஒன் சைடு பார்த்தீங்கன்னா செவர் வந்து ஒரு 6 அடிக்காவது ஒரு செவர் வந்து வச்சா தான் பார்த்தீங்கன்னா சாரல் வந்து ஃபுல்லாக வராமல் ஒரு நல்ல ஒரு கம்ப்ளீட்டான அமைப்பில் வந்து நமக்கு வந்து ஷெட் வந்து கிடைக்கும். இதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் வந்து அப்டேட் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த ஷெட்டு இது வரைக்கும் செய்கிறது இந்த சிம்பிளான ஒரு ஷெட் வந்து போகிறதுக்கு எவ்வளோ செலவாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 12,000 ரூபாய்க்குள்ளேயே பார்த்தீங்கன்னா இந்த ஷெட் ஒர்க் வந்து முடிச்சிட்டோம். இப்போ இந்த ஷெட்டில் பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் ஒரு 4லேருந்து 5 மாடுகள் வரைக்கும் நம்ம வந்து கட்டிக்க முடியும். இந்த ஷெட்டோட கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதாவது இந்த செவர் வச்சுட்டு இந்த சிமெண்ட் ஒர்க் எல்லாமே முடிச்சிட்டு அப்புறம் நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூட ஒரு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய விவசாயம் சம்மந்தப்பட்ட பல பதிவுகள் வந்து உங்களுக்கு வந்து சேரும். ஸோ அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கலாம். நன்றி.